நீங்கள் 2025 முடியறதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகலாம். நம்புவீங்களா? நான் ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இன்னும் என்னால் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது நான் சொல்கிற ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணால் நீங்கள் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். அப்படி என்னதான் ஷார்ட்கட் சொல்ல போகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே 100% ப்ரெக்னென்ட் ஆவீங்க. ஆமாங்க, அதுக்கான ஸ்டெப்ஸை தான் நான் உங்களுக்கு காம்பேக்டாக டிசைன் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் 6 ஓவலேஷன் டைமுக்குள்ளே சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். என்னுடைய கொலீக்ஸு நிறைய பேர் இந்த ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணி தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. நான் சொல்கிறேன், 4வது ஸ்டெப் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது. இதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாதுங்க. நீங்கள் வீடியோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தாலும் சரி, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, உணவு முறைங்க. ஃபுட்டை பற்றி தான். என்னடா எல்லாரும் இதை தானே சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படி இல்லைங்க. இப்போது மனித இனம் இந்த பூமியில் தோன்றி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கா கோடி மக்களை ஒவ்வொரு தனி மனிதனும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உயிர் வாழ்வதற்கும் உணவு முறை தான் அடிப்படை. இது எல்லோருக்கும் தெரியுங்க. நான் எதுக்கு உங்களுக்கு இங்கே சொல்கிறேன்னா விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா, நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் உயிர் வாழ்வதற்கு தாண்டி நீங்கள் ஸ்பெஷல் ஃபுட்டு எடுக்கணும். ஏன் அப்படின்னா, உங்கள் கருமுட்டை எக் குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும், கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கும், கூடவே ஸ்பெர்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், மொட்டிலிட்டி ஸ்பீடாக இருக்கிறதுக்கும், ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உண்டான ஃபுட்டு ரெகுலராக எடுத்துக்கணும். அப்போ தான் ஃபுட் மூலமான பெனிஃபிட்ஸ் உங்கள் உடலுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கும். அப்போது என்ன மாதிரியான ஃபுட்டை ரெகுலராக எடுத்துக்கணும்னு திங்க் பண்ணுறீங்களா? ஓகே, அது என்னென்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சுண்டைக்காய். என்ன சுண்டைக்காய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதோட பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். இது என்னென்னா பண்ணோம் அப்படின்னா, இது சாப்பிட்டீங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும், டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அதையும் சரி பண்ணிடும், பிளட்டை பார்த்திங்கன்னா ப்யூரிஃபை பண்ணும், ரெட் செல்ஸ் ஒயிட் செல்ஸோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், அப்புறம் நீர்க்கட்டி ப்ராப்ளம் பிசிஓஎஸ் அந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும், அப்புறம் அயன் சக்தி அதிகமாக இருக்குது இதில், அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும், அப்புறம் எக்ஸஸ் பாடி ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணுங்க. அவ்வளோ மகத்துவம் உள்ள இந்த சுண்டைக்காயை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த சுண்டைக்காயை நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த சுண்டைக்காயை எடுத்துக்கணும். அப்புறம் இந்த சுண்டைக்காயை ஷேப்பை பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை மாதிரியும் இருக்கும், அதுக்குள்ளே இருக்க விதைகள் பார்த்தீங்க அப்படின்னா கருமுட்டை மாதிரியும் இருக்கும், கூடவே ஜென்ஸோட ஸ்பெர்ம் எண்ணிக்கை மாதிரியும் இருக்கும். அதோட பார்த்தீங்க அப்படின்னா அதோட விதையை பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பெர்ம் கவுண்ட் மாதிரியும் இருக்கும். இதை நீங்கள் என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணவும் உதவும், அதுக்கப்புறம் ஸ்பெர்மோட எண்ணிக்கையை கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அப்புறம் மொட்டிலிட்டி மூமெண்ட்டை இன்க்ரீஸும் பண்ணும். இந்த சுண்டைக்காயை நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம், சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சூப்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் புளி மட்டும் சேர்த்துக்க கூடாதுங்க, சரிங்களா? இதை வீக்லி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக 3 டைம்ஸ் ரெகுலராக கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. சொல்லியிருக்க கைட்லைன்ஸை நீங்கள் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணிங்கன்னா தான், ரெகுலர் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். அதனால் இந்த சுண்டைக்காயை பார்த்திங்கன்னா வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றீங்களோ அதை அந்த இதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு. 2வது ஃபுட்டு என்ன அப்படின்னா வெண்பூசணி ஜூஸுங்க. வெண்பூசணி ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீசிங்கு, ஆஸ்துமா, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே எடுத்துக்க வேண்டாம். மற்றபடி லைட்டாக கோல்டு இருக்குது அப்படின்னா லைட்டாக மிளகு சேர்த்து நம்ம இதை தேன் ஆட் பண்ணி கூடவே தேனும் சேர்த்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை சாப்பிட்றதுனால என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்குமே பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுங்க, பாடி வெயிட்டையும் லாஸ் பண்ணும் உங்களுக்கு.
அதுக்கப்புறம் தேவையற்ற கொழுப்பு எல்லாத்தையுமே வந்து இது கரையிடும். இதில் வந்து வெண்பூசணியில் பார்த்தீங்க அப்படின்னா 97% வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாடி வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் வெயிட் வந்து லாஸ் ஆகிடும். அதே மாதிரி வந்து நீர் சத்தும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வெயிட்டுமே ரெடியூஸ் ஆகிடுங்க. சரியா? இது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டிஸ்சார்ஜ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாய்ஸ் டிஸ்சார்ஜ் வந்து கம்மியாயிடும். ஹஸ்பண்டுக்கு அந்த ஸ்பெர்மோட கலர் பார்த்தீங்கன்னா பியூராக இருக்கும். பியூர் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடுங்க. ஸோ ஹீட் பாடியை வந்து அது ரெடியூஸ் பண்ணுறதுனால இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து ரொம்ப உதவி செய்யுங்க. அதே மாதிரி வந்து இந்த பிசிஓஎஸ், அதாவது சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து கரைஞ்சிரும். அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வயிற்று வலி, அந்த கர்ப்பப்பை வீக்கம், கர்ப்பப்பை புண்ணு, ஹார்மோன் பிரச்சனை எல்லாத்தையும் வந்து இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் சூப்பு. முருங்கை சூப்பு வந்து சூப்பு வச்சுக்கலாம், முருங்கை இலையை வந்து ரசமாகவும் வச்சு நம்ம சாப்பிடலாம். அப்போ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஹெச்பி லெவலை இது ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்கள் 1 டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே இந்த ஜூஸை சாப்பிட்டுட்டு நீங்கள் 3 டேஸ் 4 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இந்த முருங்கை இலையில். ஸோ 2 பேர் ரெகுலராக இதையும் வந்து வீக்லி 3 டைம்ஸ் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி பார்த்தீங்கன்னா மதியம் வந்து பாயில்டு எக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். வாரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி டெய்லி 1 டேயில் பாயில்டு எக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்தது நரிப்பயிரை வந்து முளைக்கட்டி வச்சு அதில் வந்து பனைவெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இதே வந்து நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏன் 3 டைம்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா பர் வீக்கு 7 டேஸ் அப்படின்னா நீங்கள் இந்த வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எடுத்து இதை வந்து சாப்பிட்டுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுட்டில் இருக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் வந்து உங்கள் பாடிக்கு வந்து வரும். அதுக்காக தான் இதை வந்து ஒரு ரெகுலர் ஃபாலோப்பாக எடுத்துக்க சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த நரிப்பயிருக்கு பதிலாக இந்த பச்சை பயிறு கூட நீங்கள் முளைக்கட்டி வச்சு அதையும் வச்சு சாப்பிடலாங்க. இதில் வந்து ரொம்ப உயிர் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நல்லது, உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 2ங்க. ஸ்டெப் நம்பர் 2ல் செகண்டில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் பற்றி சொல்ல போகிறோம், உடற்பயிற்சி. லாஜிக்காக நீங்களே திங்க் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ஆசையாக விருப்பப்படுறீங்க, ஆனால் டிலே ஆகக்கூடாது, சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் உடலுக்கு எக்ஸசைஸ் என்னைக்காவது செஞ்சு இருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்கள். நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சொல்லுவீங்க. நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் 1ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணாதவங்க கமெண்ட் செக்ஷனில் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே டைப் பண்ணுங்கள், எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா பசி எடுக்கும், பெல்விக் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், போன்ஸு மசில்ஸு நரம்பு வெரி 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 ஹை ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. சரிங்களா? எக்ஸசைஸ்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது யாரும் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. நீங்கள் எக்ஸசைஸ் செய்யலைன்னா உங்கள் உடம்பும் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சீக்கிரமாக ஒத்துழைக்காதுங்க. நீங்கள் தான் இங்கே வந்து எஜமானாக இருந்து உங்கள் உடலை வழி நடத்தணும். அப்போது நீங்கள் சீக்கிரமாக ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க. சிம்பிளாக பவர்ஃபுல்லாக உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும், உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், பெல்விக் மசில்ஸ், யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, பிசிஓஎஸ் அண்டு பிசிஓடி பிளட் ஃப்ளோ கனெக்டாக இருக்கிறதுக்கும், ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிறதுக்கும் டெய்லி மினிமம் 10 தோப்புக்கரணம் போடணுங்க. இப்படி டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். கூடவே டெய்லி ஒன்று ஆட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். மினிமம் 20 போடணுங்க. பர் டேக்கு தோப்புக்கரணம் வந்து மினிமம் பர் டேக்கு 20 போடுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணுங்க. சரிங்களா? அப்போது உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியம்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த தோப்புக்கரணம்
உடல் எடையை குறைக்க சொல்லியிருக்கோம், சாப்பிட்ற முறையை சொல்கிறோம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இப்போ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறேன், டாக்டர் சொல்கிற மருந்தை சாப்பிட்றேன், இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க, ப்ரெக்னன்சி ஆகணும் அப்படின்னாவே அதுக்கான ஃபாலோஅப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரெகுலர் ஆக்டிவிட்டியில் தாங்க உங்களுக்கு தெரியும் அதோட ரிசல்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு, நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நிறைய டவுட்ஸ் இருக்குது கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மேலே இருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை நாங்கள் கொடுக்குறோம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3. இது வந்து எதுக்காக அப்படின்னா உங்கள் உடலை ஃபிட்னஸாக வச்சுருக்கிற மாதிரி. ஸ்டெப் நம்பர் 3 என்னென்னா உங்கள் மைண்ட் ஓரியன்டானது. இப்போ பாடி நான் ரொம்ப ஃபிட்னஸாக வச்சுக்குவேன் அப்படின்ட்டு சில பேரோட தாட் இருக்கும். அது மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க மைண்டை வந்து ஃபிட்னஸாக இருக்கணும். சரிங்களா? இது என்ன புதுசாக மைண்ட் ஃபிட்னஸ்ன்னு நினைக்காதீங்க. என்னென்னா பாடி செல்ஸ் ஆக்டிவாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிறது நம்ம மைண்டுக்கு மிக பெரும் ஒர்க்கு, ரொம்ப பெரிய ஒர்க்கு. இதை கண்ட்ரோலாக கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கிறது உங்கள் பொறுப்பு. நீங்கள் குயிக்காக சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு உங்கள் மைண்டை கசக்கிக்கிட்டு பிளட் ப்ரெஷர், கவலை, சோகம், வாழ்க்கையை வெறுக்கிறது, ப்ரெக்னென்ட் ஆகமா ஆக மாட்டோமா, இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலையே, நம்ம எப்போவாவது அம்மாவாகிறது, நம்ம எப்போ அம்மாவாகிறது, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி எல்லாம் டெய்லி திங்க் பண்ணி உங்கள் உடலையும் உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாதுங்க. அதுக்கு பதில் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு மாஸ்டராக இருங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. இது ரிலேட்டடானவும் உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு உங்கள் மைண்டை கனெக்ட் பண்ணி எப்படி சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படிங்கிறதும் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வேணும் அப்படின்னா மேலே இருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிசல்ட்டை நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? இப்போது டெய்லி நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி 5 minutes நான் பேரண்ட் ஆயிட்டேன், அதாவது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் 50 times உங்கள் பாடி செல்ஸுக்கு மெமரி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதை கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும். சரிங்களா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி 50 times உங்கள் பாடி செல்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். இதை ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கணும். உங்கள் மைண்ட் அதே மாதிரி காலையில் தூக்கத்தில் இருந்து எழுந்து உட்காந்து கண்ணை மூடி நான் ப்ரெக்னன்சிக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட்டு, பாடி எக்ஸசைஸ், பாசிட்டிவ் மைண்ட் செட்டு, நான் ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கான ஆக்டிவிட்டியை டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுவேன்னு உங்களுக்கு நீங்களே ஃப்ரெஷ் மைண்டில் உருவாக்குங்க. அது உங்களை பிரெயினில் நல்ல ஸ்டோர் ஆகவும் சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் திங்கிங், பயம், கவலை, வெறுப்பு, உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை கெடுக்கிறது எல்லாமே அடியோடு கரைஞ்சி போயிடும். ப்ரெக்னென்ட்டுக்கு ஆகிறதுக்கான செயல் மட்டும்தான் அதிகமாக நீங்கள் செய்வீங்க. உங்களறியாமையே அதுக்கான ஒர்க்கை நடக்கும். உங்கள் மைண்டுக்கு உங்களை பாசிட்டிவாகவே இருக்கிற மாதிரி டெய்லி உங்களுக்கு வழி நடத்தும். இதுதாங்க ஸ்டெப் நம்பர் 3. உங்கள் மைண்டை நீங்கள் தான் ரெஜிஸ்டர் பண்ணி கரெக்டான வேவை நீங்கள் தான் வழி நடத்தணும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4ங்க. ஸ்டெப் நம்பர் 4 தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது என்ன அப்படின்னா டீப் ஸ்லீப். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இது என்ன அப்படின்னா இது நீங்கள் இந்த டீப் ஸ்லீப்பில் இல்லை அப்படின்னா உங்களால் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாதுங்க. இது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? தூக்கத்தில் தான் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு செயலும் வெயிட்டை தூக்குறதோ அதிகமான உடல் அசைவும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி 6 to 7 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டினியூஸாக ஒரே இடத்துல இருக்க முடியும். அப்போது பகலில் கிடைக்கிற 8 மணி நேரம் ஏதாவது ஒர்க் இருக்கும். அதே மாதிரி 8 மணி நேரமும் கண்டினியூஸாக எஃபர்ட் போட மாட்டோம், நம்ம தூங்க மாட்டோம். ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. கண்டினியூஸாக வந்து 6 to 7 மணி நேரம் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கண்டினியூஸாக 6 மணி நேரம் தூக்கம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. நம்முடைய உடலுக்கு தேவையான சில ஹார்மோன்ஸை வந்து அப்போ தான் வந்து டெவலப் பண்ணி
இம்ப்ரூவ் பண்ணுற டைமு. அந்த டீப் ஸ்லீப்பில் இருந்தீங்க நைட்டில் அப்படின்னா அப்போ தான் வந்து ஹார்மோன்ஸை இன்னும் டெவலப் பண்ணும். நமக்கு வந்து மேல் மனம் ஆள் மனம் அந்த மாதிரி வந்து 2 மனம் தான் இருக்குது. என்ன அப்படின்னா ஆஃபீஸ் பர்சனல் ஒர்க்கு டே டைம் ஆக்டிவிட்டி இது எல்லாமே வந்து மேல் மனம் தான் வந்து இயங்குது கன்சிஸ்டண்ட்டாக. அது வந்து அதுதான் வந்து நம்மளை வழிநடத்தும். அதே வந்து சப்கான்சியஸ் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா முழு நேரம் நம்ம கொடுக்கல. ஆள் மனதுங்கிறது உங்கள் தூக்கத்தில் மட்டும்தான் இயங்கும். கான்சியஸ் மைண்டு சைலண்ட் ஆகிடும். ஸோ கான்சியஸ் மைண்டு சைலண்டாக 5 சென்ஸ் மட்டும்தான் இருக்கும். டெய்லியும் நீங்கள் தூங்கி எழும்போது தான் எந்த ஒர்க்கும் செய்யாமல் நீங்கள் இருக்கும்போது இந்த மைண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாக இருக்கும். அப்போது சப்கான்சியஸ் மைண்டு ஆள் மனதினுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லது கெட்டதுன்னு இதுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அது வந்து வழிநடத்தும். அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான இன்புட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுதான் அது ஏற்றுக்கிட்டு உங்களை அப்படியே வழி நடத்தும். ஸோ ப்ரெக்னன்சிக்கு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடும். அதிகாலையில் நீங்கள் சப்கான்சியஸ் மைண்டுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது எடுத்துக்கும். அந்த டேவை ஃபுல்லாக உங்களை வழி நடத்தும். சரிங்களா? ரொம்ப பாசிட்டிவாக அதுவே உங்களை வழி நடத்தும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 5 இது என்ன அப்படின்னா இன்டர்கோர்ஸுங்க. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் 4 ஸ்டெப்பையும் நீங்கள் ரெகுலராக கண்டினியூஸாக வந்தீங்கன்னா தான் இந்த ஸ்டெப் நம்பர் 5 வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இதில் என்னன்னா குயிக்காக ப்ரெக்னன்சிக்கு ஸ்பெஷல் டைம்னு சொன்னால் அதிகாலை தாங்க. ஏர்லி மார்னிங் டைமில் தான் வந்து உங்கள் மைண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு திங்கிங்கும் இருக்காது. ஸோ அதுக்கான டைம் வந்து ஏர்லி மார்னிங் தான். அப்போது அதிகாலை நேரத்தில் இன்டர்கோர்ஸ் இருக்கிற நேரத்தில் உங்களோட 5 சென்ஸ் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறப்ப பிரெயின் வேவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ எமோஷனல் கனெக்ஷன்னாக இருந்தது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஏர்லி மார்னிங்கில் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி ஹையாகவும் இருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு அனெக்சிட்டி இது எல்லாமே ரொம்ப 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 கம்மியாக இருக்கிற டைம் என்னென்னா ஏர்லி மார்னிங் தாங்க. ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் ஸ்டெப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு ஓவலேஷன் டைமில் இன்டர்கோர்ஸ் இருந்தால் 14 டே ப்ராக்டிஸ் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை அதிகமாகுங்க. டோட்டலி 6 ஓவலேஷன் டைமுக்குள்ளே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்டர்கோர்ஸ் டைமில் சில ஆக்டிவிட்டி மூலமாக நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை டீட்டெயிலாக பார்ப்போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோவாக இருந்தாலும் ரெகுலராக போடுவோம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.